ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெத் பார்க் தான். அதே சப்ஸ்கிரைபர் கேட்டதுனாலும் விளையாட போகிறோம். டெத் பார்க்குன்னா ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு க்ளோன் நம்மளையே சாவடிக்க வரும். அப்படின்னா இந்த பையன், நாங்கள் இப்போ பையனாக விளையாடுறோம். அந்த கால் தெரியுது பாருங்கள், அவன் தான் இல்லைன்னு. நாங்கள் ஒரு கனவு உலகத்தில் மாற்றிட்டு இருக்கோம். அவன் நம்மளையே சாவடிச்சிட்டா ரியல் லைஃப்லேயும் செத்துருவான். அதுவும் இந்த லாஸ்ட் வரையும் இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இவனையே சாவடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு டாஸ்க் லாக் பண்ணியிருக்கிற டோரை திறக்கணும். பக்கத்தில் நாங்கள் படுத்துருக்கிற ரூமு எங்கே காயின் இருக்க எடுத்துக்கலாம். இருக்குது. ஓப்பன் த இன்வென்ட்ரி. இப்போ எடுத்தால் அங்கே போடணும். அதுதான் அவன் போட்டால் திறந்துருமா? திறந்துருச்சு. என்ன இது? டெத் பார்க்கா இது? டெத் பார்க்குன்னே பேரா? பார்க்குக்கு பேர் டெத் பார்க்கு. உடார போனவங்களாம் செத்த அது. அதுவே நானாக நடக்குதா? ட்ரெயின் டிக்கெட்டு அவன் பின்னாடி போனால் செத்தான். சரி போனோம் ட்ரெயினாண்டா. டேய் எங்கடா இருக்க? எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போயிட்டு அங்கே காயினை ஏன் எடுக்கிறோன்னே தெரில. ஆனால் காயினை பார்த்தா அட்ராக்ஷன் நடக்குது இதில். அப்படின்னா எனக்கு அட்ராக்ஷன் போது தான் கேட்சி. எங்கே க்ளோனை காணும்? 4 கண் வச்சுக்கணும். என்னென்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா? 4 கண். அதடி எப்படா வந்த? டேய் நீ எப்படா வந்த? ஸ்லைடு இங்கே தான் இருக்கணுமே. இதில் தான் ஸ்லைட் ஷோ பார்க்க போகிறோம் அப்படின்னு இதுன்னு நினச்சிடாதீங்க. படம் இது வேறும் அந்த பையன் பார்க்குறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன சாவடிக்கணும், அவங்க அந்த மாதிரி இன்ஸெல்லாம் கொடுத்துருவாங்க அந்த ஸ்லைட்ஸில். இப்போ தான் ட்ரெயினை போட போகிறோம். ட்ரெயினுங்களா? ஓஹோ, பிளாங்க் தள்ளி விட்டு ஓடிச்சா? சூப்பர். எங்கே வர்றானே தெரில. ஆனால் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது மக்கள். இதில் நல்லா ஜாய்ஸ்டிக் மூமெண்ட்டு நல்லா இருக்குது. இதுவும் கிராணி வீடியோ மாதிரி ஆகாமல் இருக்கணும். அவ்வளோ பெரிய மூட்டையில் 9 காயினா? அப்படி ஐயோ, முன்னாடி பார்த்தீங்களா கருப்பாக வரான். கருப்பு. இந்த அட்மாஸ்பியரை பார்த்தாலே ஃபுல் ஏரெல்லாம் கட்டி கிடக்கிறது போல். இங்கே தான் அந்த ஒரு பீஸை வச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டோம். இந்த வாட்டரை வச்சு குடிக்கலாம் மாட்டான், போயிட்டு கழுவுவான். சாரி, குதிரையை கழுவுவான். இதே அங்கே இருக்கு. சிஸ்கு 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 ரைடை ரசிக்க வந்திருப்பானோ? அதடி ரைடை ரசிக்க இல்லை, நம்மளே ருசிக்க. சரி ஒரு வாட்டி இதை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அங்கங்கே காயின் காணிச்சுன்னா அதையும் எடுத்துடலாம். என்னது மீனது? காயின். ஓகே. ஆனால் இது பார்க்கும்போதெல்லாம் கீழே ஒன்றுமே இல்லை, வெறும் ரத்தமாக இருக்குது. இது என்ன பார்க்கா? டெத் பார்க்குன்னு இருக்கலாம், பயமுறுத்துகிற மாதிரி இருக்கணும்.
அப்படின்னு இப்படியா? கீழே தரையே தெரியாமல் அவ்வளோ பெரியோட சாவச்சிருக்க, அவ்வளோ ரத்தம். என்னது இங்கே தான் மினிக்கிச்சு? இங்கே தான் இருக்குது. என்ன பார்த்துட்டானா? ஐயோ, இவன் பார்த்தாலும் நம்மளுக்கு எந்த சத்தமும் கேட்காது. ஆனால் இவன் வர்ற சத்தம் எல்லாம் நம்மளுக்கு கேட்கும். ஏன்னா ஃபுட் ஸ்டெப்ஸை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும் கிட்டக்கே இருக்கிறாங்க, தூரமாக இருக்கிறானா இல்லைன்னா மிடில் இருக்கிறானா, நம்ம பின்னாடியே வரானா அப்படின்னு. பின்னாடியே வரானா டகடகடகடகடகான்னு ரொம்ப சீக்கிரமாக ஓடி வருவான். நாங்கள் விளையாடுறது ஈஸி மோடு, அதுவும் நீங்கள்லாம் ஹார்ட் மோடுக்கு போயிட்டீங்கன்னா டிக்கு. என்டர் த மெயின் பில்டிங்கா இது. இதுலேயும் ரத்தத்தை பூசி வச்சுருங்கிறாங்க. சுண்ணாம்பா பூசிங்கடா, நல்லா தாண்டா இருக்கும். இதில் இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறேங்க. அவன் வந்தான்னா இங்கே இருக்கிற பல்பெல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். கிட்டிக்க வந்துட்டான், ஓடு. உள்ளார இருந்தாலும் கைமா தான். இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். இங்கே போய் பார்ப்போம். என்னது டார்ச்சா? டார்ச்சு தான். என்னது எவனை போட்டி வச்சது? மென்டெல்லாம் ஆன்லையே. ஐயோ, என்னமோ சத்தம் கேட்குதே. வண்டியாடா, பயமாக இருக்குதே. இந்த மியூசிக்கா இல்லைன்னா ஃபுட் ஸ்டெப்ஸா? ஃபுட் ஸ்டெப்ஸுன்னு தான் நினைக்கிறேன். தண்டர் ஃப்ரூட் சாரி. போயிடுறா நாங்கள் வெளில போகணுன்னு விட்டான்னு நினைக்கிறேன். ஃபுட் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. போகலாமா வேணாமா? ஐயோ, வர மாதிரி இருக்குதே. ரொம்ப கிட்டக்க கேட்குது. மாதிரி கைமா பண்ணிட்டுப்பா. தூந்துருவோம். எங்கேயும் தூந்துருவானா? ஐயோ, பக்கத்தில் வந்துட்டு போகிறான். அவன் மண்டி பார்த்தீங்களா? நம்மளை பார்த்துக்கிறான். இதுலேயும் ஆர்ஆர் டேல் மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ஆர் டேல் கண்டுபிடிச்சவனும் இதுவும் தான் பண்ணியிருக்கான். அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துக்கிறான். இது ஆர்ஆர் டேல் 1 மாதிரி, 2 மாதிரி இல்லை. அது கொஞ்சிக்கலாம், ஆனால் அதெல்லாம் கழிச்சு விட்டுப்பாங்க. ஐயோ, என்னது ஃபுட் ஸ்டெப்ஸா? ஏன் ஹார்ட் பீட்டே ஃபுட் ஸ்டெப்ஸாக கேட்குது. விளாடும்போது கையெல்லாம் நடுங்குது, அங்கங்கே திருப்பிடுறான். ஆனாலும் கரெக்டாக காயின் இருக்கிற கைக்கு வந்துடுறேன். ஐயோ, உள்ளாரதான் இருக்கிறான். திறந்து விட்டேனே. வஞ்சிக்கலாம். பாடா, அவன் உள்ளாரியே இருந்தாங்க. உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை பார்த்த உடனே நான் ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா ஒரு 50 மீட்டருக்குள்ளார தான் ஓடி வந்தான். 50 கூட இல்லை, கிட்டத்தட்ட 30, 40 அந்த மாதிரி தான் கிட்டக்க ஓடி வந்துட்டான். ஏதாவது கையில் மாட்டி, என்னோட இது சத்தம் அப்போல இருந்து சத்தமாக இருக்குது. என்னோட சத்தத்தை பண்ணிட்டு வரேன். வாய்ஸ் இந்த சத்தத்துக்கு வந்துடுவானே தெரியலையே. அவன் வந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக இதை எடுத்துன்னு போயிடலாம். ஏதாவது இருக்குதா? தண்டர் ஃப்ரூட்டு. ஐயோ, கிட்டியா அந்தாண்டு ஓடிடலாம். இந்தாண்டு போனால் கைமா தான். என்ன இது ரெட் கலரில் இருக்குது? சேவ் கேமா? சேவ் பண்ணிடலாம். சேவ் ஆயிடுச்சு. ஐயோ, சேவ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னா பின்னாடி வந்து கபாலன்னு பிடிச்சிட்டானா? ஐயா, அந்தாண்ட வரான். ஓடு. செகண்ட் ஃப்ளோரோட இதுக்கு வந்துருச்சு. செகண்ட் ஃப்ளோர் கீயும் இருக்குது. ஓடு. எங்கே போடா? ஹைடு அண்ட் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். ஓஹோ, நல்லா மறையிற மாதிரி போய் மறைஞ்சிக்காங்கன்னா என்னது இது?
இதுக்குள்ளார அவங்களால வர முடியாது. அதுதான் நானும் ஓடுன்றேன். பின்னாடி வந்துட்டுருந்தான். என்ன இது மண்டை ஓடு மேலே நிற்போம். ஒன்றுமே இல்லை. மண்டை ஓடு மேலே நின்னா ஒரு க்ளூ வரும்னு ஒரு கேமிங்கில் பார்த்துருந்தேன். அட்ராக்ஷன் ரிவைர்மெண்ட் நாட் ஹையர் உட்காந்து தெரியுமா? ஓகே. என்னது மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். இது ஒரு நோட் பண்ணிக்கலாம். இது க்ளூ தான், சும்மா எல்லாம் கேட்க மாட்டேன். கிஃப்ட் இஸ் த நாய்ங்களா ஆல்ரெடி ஹார்ட்டு டக்குன்னு என்னமோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆடுதுறான். சும்மா இருந்துருங்களா. அப்புறம் என்னது எக்ஸிட் இஸ் பிஹைண்ட். பின்னாடி போனேன். என்னது தப்பாக வந்துடும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தெரியும்டா. முன்னாடி தான் பின்னாடி வருது. அதுக்கும் பின்னாடி மர்டர் இஸ் லாஸ்ட் சான்ஸ். நம்மளுக்கே மனப்படம் ஆச்சு. தப்பாக ஓடி வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம். திருப்பி வந்துட்டாங்க. என்னது டோ நாட் லுக் பேக். பார்க்காத பின்னாடி போகலாம். கரெக்டாக ஆச்சு. என்னது இவ்வளோ டோரு என்னமோ கபோர்டு மாதிரி இருக்கு. ஸ்லைடு. அது என்னது ஸ்க்ரூ ட்ரைவரு. சூப்பரு. போயிட்டு இதுவே எடுத்துடலாம். அந்த வெண்டை டெத் இஸ் லாஸ்ட் சான்ஸ். டெத்துக்கு போயிடலாம். சாரி, டெத் இஸ் எனக்கு தெரியல. கிவ் அப் டிஃபீட்டு. இது என்னது க்ளோஸ் டு டெத்தா. எதை எடுக்கலாம்? ரீபர்த்தே எடுத்துடலாம். வந்தாலும் பரவாயில்ல. கரெக்டாக உண்டாங்க. லாஸ்ட் சான்ஸ். மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். அப்போவே சொன்னேனே. பின்னாடியே இருக்குது. எப்படி க்ளூ என்னது இது? இஃபிலோ சாரி 30 காயின்ஸ். சூப்பரா. நீங்கள் தாண்டா கரெக்டு. ஸ்னீக் இன்டு த ஸ்டோரேஜ் ரூம். ஓ, அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாம் லைப்ரரி இல்லையா? இது ஸ்டோரேஜ் ரூமு. புக்ஸ் மாதிரி தானே இருக்குது. இது லைப்ரரி தானே. சரி. ஆனால் எனக்கு அப்போலேருந்து இந்த சவுண்டை கண்டாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா? என்னமோ மியூசிக் வாசிக்கிற மாதிரியும் இல்லை, வாசித்த மாதிரியும் இல்லை. ஆனால் என் காதுக்கு மட்டும் விழுதா? இவன் காது ஏதாச்சும் அடிச்சிக்கிச்சான்னு தெரில. ஐயோ, என்னது இது? எவன்டாவன் பேப்பரில் எல்லாம் எதுக்கு நாங்கள் ஸ்டாலோட இதை எடுத்துருக்கோம்? சாப்பிட்றதுக்கா? பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. க்ரோபார் எடுக்கணுமா? எங்கடா இருக்கும் க்ரோபாரு? என்னது இது? ஸ்லைடு. சை, க்ரோபார் இருந்துச்சுன்னா இப்போ கிளம்பிப்பேன். செயின் நல்லது தான். இதுவும் தான் வேணும். எங்கே க்ரோபார் என்னமோ ஒரு சத்தம். ஐயோ, ஒன்றுமே இல்லை. ஃபுட் ஸ்டெப்ஸு. யாரா நீனு? யார் சாமி நீ? எவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்துட்டுக்கிறா? மேலே தானே இருந்தான். கீழே எப்படா வந்த நீனு? டான்னு மறைஞ்சு வர. வால் கிடச்சிடுச்சு. எங்கே பார்த்தாலும் சேவ் பட்டனே இருக்குது. என்னது இது? ஐயோ, கிட்டிக்க வந்துட்டான். சீக்கிரமாக ஓடு. இங்கே தான் வால்வை ஆஃப் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு. இங்கே இருக்குது. பைப்பை ஆஃப் பண்ணிடலாம். யூஸ் த வால். கிட்டிக்கா வந்துட்டான். ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. கிட்டிக்காக தான் இருக்கான். அப்போ மாதிரி ஷாக் கொடுத்துறாதறான். பின்னாடி போய்டு. ஐயோ, எங்கேயோ ஒரு சத்தம் டக்குன்னு கேட்டுனே இருந்துச்சு. க்ரோபார் கிடச்சிருச்சு.
நம்மளுக்கு க்ரோவர் மட்டும் தேவையில்லை, எல்லாமே தேவை. ஆனால் ஒரே ஒரு ஷார்ட் கன்னு, அந்த மாதிரி ஷார்ட் கன்னை வச்சு கிளவியை போட்டு தர மாதிரி ஷார்ட் கன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இவனுக்கு போட்டு தள்ளிட்டுக்கலாம். இல்லைன்னா செங்கலாச்சும் இருக்கணும். நம்ம ஆதார் டேலுக்கு அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓடிடலாம், கொஞ்சம் தூரத்துக்கு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லுங்க, பண்ணுறேன். இது தானே பண்ணோம், எனக்கே தெரில. என்னமோ டே யார நீனே? ஐயோ முதல் மணி என்னடா பண்ண? நாலு கண்ணாடி என்னடா பண்ணுற? ஐயோ ஸ்க்ரூ ட்ரைவரு சீக்கிரம் ஓடு. ஐயோ இன்னுமா? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸ்டோரேஜ் ரொம்ப லீவ் பண்ணியாச்சு. ஸ்டேக்குந்த பானு எங்கே போகுது? ஓஹோ, நாங்கள் ஒளிகிறத அவன் பார்த்துட்டான்னா க்ளோனு சாவடிச்சிடுவான். நம்ம ஆர்ஆர் டேல் மாதிரி என்ன சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ஆர்ஆர் டேல் மாதிரி மட சாம்பிராணி கேட்கல அது அவன். எங்கே சுற்றி பார்ப்போம். இதுதான் மீட் ஸ்டால் மீட்டு என்னமோ. எங்கே கீ கிடச்சிருச்சு. இதில் தான் ஸ்லீப்பிங் பில்ஸ். நான் போடவே இல்லைடா, அதுவே போட்டுக்கிச்சு. சரி, ஆல்ரெடி ஹேவிட்டு. இப்போது நான் என்ன பண்ணுவேன், அந்த மீட்டை வச்சு நானே தின்ட்டா தூங்கிடுவேனே. ஆமாம், இல்லை தின்ட்டா இங்கே தூங்கிடலாம், இங்கே தூங்கிட்டா அங்கே எழுந்துடலாம். நல்லது தானே? துன்றா டேய், அவனை சாவடிக்கிறது எல்லாம் வேணாம், தின்றா. இதில் தின்றதும் வரல, நானே தின்ன வச்சுட்டுப்பேன் அவனைய. ஐயோ டே நீயாடாது? எங்கே வரோம்? மேலே படிக்கட்டில் ஏறுறான். இந்த அங்கே போயிட்டான். நான் ஓடினேன். இந்தாண்டியை போயிட்டு இதுதான் சர்க்கஸ், இதில் தான் சாவடிக்க போகிறோம். இதோ இங்கே தான், இதே இடம் பார்த்தீங்களா? இதே இடத்துல தான் அவனையை சாவடிக்க போகிறோம். என்னது இது? ஃபார் ஃபுட்டா? பீஸ் ஆஃப் மீட்டு. சரி, உள்ளது எதுக்கு? ஸ்னேக்ன்றது இதுதானே பானு. சிசர்ஸ் எதுக்கு? சரி, ஸ்னேக்ன்றது மெயின் டென்ட்டு. அதுதான் சர்க்கஸ்குள்ளார போக போகிறோம் இப்போ தான். என்னது இது? ஐயோ, நாய்க்கு தீனி வைக்கிறதுன்னு நம்ம க்ளோன் மண்டே இருக்கிறதையே மறந்துட்டேனே. ஐயோ கிட்டிக்க வந்துட்டான்டா, ஓடுறான். நீ நம்மளை துரத்த வரான்டா. ஓடிடலாம். ஐயோ நடுவில் மட்டும் வந்துடாதான். நடுவில் மட்டும் வந்துடாது. பார்க்கலையா எங்கே இருக்கான்? எங்கே இருக்கிறான்னே தெரில. இதுதான் மெயின் டென்ட்டு, இதில் தான் சாவடிக்கும். இதுக்கு தானே சிசர்ஸு? சாரி, அதுவும் இதே டென்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ சரி, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மறந்துட்டேனே. சைலண்டாக இருங்கப்பா. சாரி, இங்கே தான் சொன்னேன். அங்கே ஆட்டோ ரிக்ஷாக்காரன் தொடர்றாங்க. சரி, எங்கன்னு தெரிஞ்சுக்கிறேனே. வெண்ட்டுக்குள்ளார இருந்து அந்த ரூமுக்கு என்ட்ராக போகிறோம்னா ரூமா இல்லை ஸ்லைட் ஷோவே பார்க்கல என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லைட் ஷோவை பார்த்தே ஆகணும். இல்லை அங்கே சாவடிக்கணும். ஐ டோன்ட் நோ த கோட். எதுக்கு ஸ்லைடு அப்படின்னா இந்த ஸ்லைட்ஸில் தான் அந்த பின்னே இருக்குதா? சூப்பரு, பின்னு போடலாம், வாங்க போகலாம். என்னது இது? மினுக்குது அலாரம் கிளாக்கு. இவனைய ரியல் லைஃப்பில் இலை வைக்கிறதுக்கு இதுதான் வேணும். சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் பண்ணி
நாங்கள்லாம் எதில் விளையாடுறோன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. நாங்கள் நம்மளுடைய பிசியில் விளையாடுறோம். சேவ் கேம்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அது சேவுக்கு ஒரு ஆரோ மார்க் வந்துச்சே, அதுவும் கிரானியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பிசியில் தான். சரி, கொஞ்சம் சந்தோஷமாக பாட்டெல்லாம் பாடணும். இருக்கிறாங்க கிழிச்சா அவன் உள்ளார போயிடுவான். கிழிச்சதில் வெள்ளம் வந்து அவன் இங்கே வந்துடும். அந்த மாதிரிப்பட்ட வித்தியாசமான க்ளோன். அவன் க்ளோனே கிடையாது, பேய். என்ன பேசலாம்? சரி, நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு பேசலாமா? நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் நான் விருப்பப்படுறது இந்த ஸ்டம்பிள் காய்ஸ் ஆர் கிரானி 2 ரெண்டுத்தில் ஏது விளையாடலாம் அப்படின்னு நீங்களே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லைன்னா எந்த கமெண்ட்ஸும் வரலன்னா நானே போட்டுருவேன். அது ஒரு சர்ப்ரைஸ் கேம், நல்லா இருக்கும். இல்லைன்னா கண்டினியூஸாக டெத் பார்க் 2 போட்டோமா? டெத் பார்க் 1 இந்த வீடியோ ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். இனி 30 நிமிஷம் தான் நம்மளுடைய ஹையஸ்ட்டு. 30 நிமிஷம் வரையும் இது போகும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வீடியோஸ் பண்ணுறதுனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் கேட்குறாங்க, பார்க்குறாங்க, வியூஸு ஜாஸ்தியாக வருது. ஆனால் தமிழில் டப் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வியூவர்ஸு கம்மியாகிடுறாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளையும் வியூ பண்ணுங்கள் போதும். கண்டினியூஸாக வியூ. ஸ்லைட் ஷோவை போட்டாச்சு, அதுவும் பேசாமல் நம்ம பேசிட்டுக்கிறோம். நாங்கள் பின்னாடி பார்ப்போம், அவன் பார்ப்பான். 8ன்னு போடணுக்குது தெரியலையே. அடுத்தது ஒயர் தே இன் டவுன். எனக்கு என்னடா தெரியும், டவுனில் எதுக்கு இருக்கிறான்னா அங்கே தான் வீடு இருக்குது, அதுதான். இவன் என்னென்னமோ சொல்கிறான்டா. மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸா நம்பர் 5 இந்த ஸ்லைடு எடுத்து போடலான்னே இருக்கிறது. இதுதானா? நானே தம்பாக்கு ஓடி வந்ததில் கரெக்டாக வந்துட்டேனே. சரி, போகிறோம். போகிறோம் பக்கத்தில் பாரு. என்னோட கவரு ஏதாவது டெட் பாடியை அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறானு. இங்கே வந்ததா ரொம்ப ஆட்டு டகுடுக்குடுக்குடுக்குடுக்குடுக்குடுக்குடுக்குடுது. ஏன்னா அந்த சவுண்டை கேட்டிங்களா? எங்கே போனாலும் வித்தியாசமாக சவுண்டு வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் வில் டை தேர். ஓ, நான் செத்து வேணாமா? சரி, சர்க்கஸ் பார்த்தீங்களா? இது எல்லாம் கோயின் சூப்பர். ஆனால் இப்போதைக்கு இவன் வரமாட்டான் சர்க்கஸுக்கு. சர்க்கஸுக்கு வர்றதுக்குள்ளார இதுவே எடுத்தான். நடுவில் ஒரு ட்ரம் மேலே ஒரு பொருள் இருக்க பாருங்கள், அதை எடுத்தால் தான் வரும். என்ன அதுதான் மேஜிக் பாருங்கள். இப்போ வருவான், சொல்லலை எப்படி இருக்கிறவங்க ஃபுல்லாக காமிப்பாங்க. செருப்பு பின்னி போயிட்டு இருக்குதாடா, என்ன வாங்கி தரேன் சொல்லு. அதடி என்ன கண்டா இது? ஐயோ, என்னது இது? இருட்டாயிடுச்சு. என்னடா இந்த மாதிரி கலராக ஓடி வர? நீ எந்த கலரு?
கலர் நீ எதுக்கு எல்லா கலரில் ஓடி வர? ஏன் ப்ளூ கலர் ஜஸ்ட்டு ஓ அப்படின்னா நாங்கள் ஓடினே இருக்கோமா? அதான் நான் ஓடினே இருக்கேன். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தான் தாக்கு பிடிக்கிறேன். கொஞ்சம் 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 கேட்டு வந்துருச்சு. இதான் நாங்கள் ஸ்லோவாக தட்டுவோம் இங்கே மட்டும் பார்த்தீங்களா நடந்து வரும். இதில் ட்ராப் பண்ண வைக்கணும். கட்டு கட்டு ஓடு. மேலே இருக்கிறத ட்ராப் பண்ணிட்டா விழுந்துருவான். ஐயோ வெடி வச்சுக்கிற வேண்டாமா? சே கொஞ்ச நேரத்தில் நல்லா இருந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் தப்பாக போயிடுச்சு. என்னடா இன்னொரு சான்ஸில் போச்சுன்னா அதெல்லாம் செட்டுனா ரொம்ப இதாக இருக்குது. இதெல்லாம் வந்துடுறாங்க ஓடினே இருக்கும். முன்னாடி வந்துடுறாங்க. கலர் கலராக வேற இருக்கிறியா? அப்படியே திடீர்னு புக்கு ஆயிடுது எனக்கு. புரிஞ்சுதாடா? வந்துருச்சு. பெருமூச்சு விட்டு வாடா 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 இந்தாண்டியா வாடா வாடா. கரெக்டு. போடு 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 போடு. போட்டாச்சு. கத்தினுங்கிறான். கத்தாதரா செத்துற போதும். செத்துட்டான். நடுவில் எழுந்துட்டான். அவன் செத்துட்டான். டெத் பார்க்கில் அவன் வரமாட்டான். இப்போதான் ரொம்ப பெரிய மூச்சு. இப்போ திறந்தாலும் அதே மாதிரி என்ட்ரன்ஸு. ஆனால் உள்ளார மட்டும் இருக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோமே. இப்போ அவன் இருக்க மாட்டான்னு தைரியமாக போகிறான். இப்போ நாங்கள் என்ன போகிறோன்னா அந்த கிளாக்கு நம்மக்கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கிளாக்கை வச்சு இந்த இந்த போட்டை வச்சுக்கின்னு ஒரு சீல் பண்ணணும். கீழேருந்து அங்கே ஒரு ஜாயிண்ட் வீல் மாதிரி இருக்கும். ஜாயிண்ட் வீலோ என்னமோ இந்த காம்பவுண்டு ஜாயிண்ட் வீலுக்கு போடுற காம்பவுண்டுலேருந்து இங்கே வரையும் ஒரு செயினை போட்டு சீல் பண்ணிட்டோமா? சீல் பண்ணிட்டோம். அப்புறமா லாக் போடணுமா? ஓகே லாக் போட்டாச்சு. அப்படியே லாஸ்ட்டு ஒன் டைம். இப்போ போட்டுன்ற இடத்துல போயிட்டு இது இழுத்தாலும் அதுவே மஷின் வந்துடும். இந்த ஜாயிண்ட் வீலில் ஏறி மேலே இருக்கும் கதவு. சொன்னால் புரியாது, கேட்கவும் மாட்டீங்க. அப்படி எப்படா நடக்கும்னு கேட்பீங்க. பாருங்க நீங்களே இந்த பொம்மை 13 பொம்மையே எடுக்கணுமா? நான் சும்மா ப்ராக்டிஸ் மோடில் எடுத்ததெல்லாம் இங்கே வேறு. நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஏதாவது எடுத்தால் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி இன்னும் கொஞ்ச நேரம்தான். அவனை உள்ளார அமுச்சு டோர் வரையும் தான் கண்டிப்பேன். எனக்கு 30 நிமிஷத்துக்கு தொடப்போகுது. அதுதான் நல்லா இருக்குது. மியூசிக் இருந்தாலும் நல்லா இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த மாதிரி பயங்கரமான ஒரு கேமுன்னு கேட்டால் நான் டெத் பார்க் தான் சொல்லுவேன். எந்த மாதிரி சவுண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சும்மா விளையாடி பாடுறான்னு அப்போல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த ஹாரர் கேம்ஸ் மேலெல்லாம். வேணும்னா இந்த ஸ்டம்பிள் கைஸ் மாதிரி ஜாலியான கேம்ஸாக விளையாடுவேன். பார்த்தீங்களா இதுதான் ரோடு. கீழே வந்தால் கைமா தான். ஆனால் பிசி வெர்ஷனில் ஆடுறதுனால கொஞ்சம் இடம் கூட தாறுமாறாக இருக்குது. இதுதான் அவனோட ரூம். அங்கே போயிட்டு இங்கே ரூம் ஆரம்பிக்கிட்டு பார்த்தீங்களா? இதுதான் மேஜிக்கு. இருட்டாக இருந்தா இதில் பேட் எண்டிங்னு ஒன்று இருக்குது, குட் எண்டிங்னு இருக்குது. குட் எண்டிங் வந்துச்சுன்னா நான் இந்த டெத் பார்க்கே தொட மாட்டேன். பேட் எண்டிங் வந்துச்சுன்னா மறுபடியும் போடுவேன் குட் எண்டிங்குன்ற பாட்டை வச்சு.
இப்போ தூங்கிட்டோம், அதையும் வச்சாச்சு, கிளாக்கையும் வச்சுட்டு தூங்கிட்டோம். இப்போ எழ போகிறோம். பாய் செல்லக்குட்டீஸ், இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டைரக்டட் பை